நியூஸ் 18 குழுமத்தின் ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அமித்ஷா மக்களவைத் தேர்தல் கணக்கை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குவோம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அமித்ஷா அளித்த அந்த பதிலினை தற்போது ஒருமுறை பார்க்கலாம். साउथ इंडिया में एक बार चलते हैं. इस बार आप लोगों ने वहां बहुत समय बिताया, प्रधानमंत्री ने वहां बहुत दौरे किए, आपने खुद पर्सनली वहां पे बहुत दौरे किए, आपने बयान भी बड़े बड़े दिए हैं. तो साउथ इंडिया एक अगर पूरा साउथ का सीन ले लें तो अगर 129-130 सीटों में आप कितनी सीटें देखते हैं? पिछली बार आपकी कर्नाटक और तेलंगाना के चारों राज्यों को मिलाकर हम कांग्रेस से तो आगे ही जाएंगे. कुल मिला के कितनी सीटें? क्या केरला तमिलनाडु में खाता खुलेगा? हम बहुत अच्छा चुनाव लड़े हैं जी. खाता तो निश्चित रूप से खुलेगा, परंतु सीटों का अनुमान लगाना वहाँ इसलिए दिक्कत है कि बड़ी कांटे की टक्कर हुई है. पर दोनों प्रदेशों में, मतलब तमिलनाडु में भी खुलेगा, केरला में भी खुलेगा. साउथ इंडिया में एक बार चलते हैं. इस बार आप लोगों ने वहां बहुत समय बिताया. மக்களவைத் தேர்தலுக்கான சிறப்பான உழைப்பை வழங்கியதால் தமிழ்நாட்டில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்னென்ன கேள்விகள் அமித்ஷாவிடம் முன்வைக்கப்பட்டன? அவர் அளித்த பதில்கள் என்ன? மத்திய உள்துறை அமைச்சர் வழங்கியுள்ள அந்த பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளார். குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்தளவில் பாஜகவினுடைய செயல்பாடு என்பது எவ்வளவு சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த முறை மக்களவை தேர்தலில் பாஜக தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவில் வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்வியைத்தான் நியூஸ் 18 ஆசிரியர் ராகுல் ஜோஷி முன்வைத்தது குறிப்பிட்டது. அதற்கு வழங்கியுள்ள பிரத்யேக பேட்டியில் தற்போது மக்களவை தேர்தலுக்கான அந்த பாஜகவுடைய சிறப்பான உழைப்பு என்பது அதிகமாக உள்ளது. அதன் அடிப்படையில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாஜகவானது வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்தையும் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் எத்தனை இடங்களானது பாஜகவால் கைப்பற்ற முடியும் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த சூழல் என்பது கடினமான ஒரு போட்டி என்பது தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் நிலவுகிறது. அதனால் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்பதை கணிப்பது கடினம் என்றாலும் நிச்சயமாக இந்த முறை கணிசமான ஒரு தொகுதிகளில் பாஜகவானது தமிழ்நாட்டில் கால் பதிக்கும் எனும், அதே போல் கேரளாவிலும் கணிசமான அளவு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். காங்கிரசிற்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை தென்னிந்திய மாநிலங்கள் தங்களுடைய செயல்கள் மூலமாக மாநில தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணாமலையை முன்வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் நிச்சயமாக மக்களவைத் தேர்தல் என்பது பாஜகவிற்கு ஒரு சாதகமான ஒரு தேர்தல் அமையும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் சுசித்ரா, நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார்.